ஹாய், வெல்கம் டு மை சேனல் 3D பேஷன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா லெமன் சாப்பாடு அன்ட்டு உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்வது பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சாச்சு. வச்சிருக்க எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை, உளுந்து, கடலப்பருப்பு மூணுமே நல்லா பொரிஞ்ச ஒருபாடு லெமன் சாறு புழிஞ்சு வச்சுருக்கேன். அதில் உப்பும் மஞ்சளும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி இப்போ இதில் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் என்னென்ன இன்க்ரீடியன்ட்லாம் ஷேர் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியும். நல்ல லெமன் நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிற சைடில் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கழுவி 3-4 வாட்டி மண்ணாக இருக்கும் கழுவி வச்சுருக்கேன். கழுவி வச்சப்பாடு இப்போ லெமன் நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சுட்டு இறக்கி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்வது பார்க்கலாம். உருளைக்கிழங்கு அடுப்பு பற்ற வச்சு வடைச்சட்டி வச்சாச்சு. வச்சுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சிருக்கோம். 2 கருவேப்பிலை, வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுட்டு வெங்காயம், கொஞ்சோண்டு வரமிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கணும். அப்புறம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெயிலே வறுக்கட்டும். இப்போ உருளைக்கிழங்கு போட்டு நல்லா எண்ணெயிலே கிளறிக்குங்க. நல்லா எண்ணெயிலே கிளப்பாடு கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணப்பாடு கொஞ்சோண்டு வேகக்கொசரம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினா போதும். எங்கள் 5 பேருக்கொசரம் தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். லெமன் சோறுக்கும் உருளைக்கிழங்கு வறுவலுக்கும் சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். இப்போ மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அது சைடு கேப்பில் லெமன் சாப்பாடு கிளறியாச்சு. கிளறி எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. 5 பேக்கு கரெக்டாக 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு, தண்ணி சிந்திடுச்சு. 2 கலர் கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பாருங்கள். உருளைக்கிழங்கு வெந்துருச்சுன்னா தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. அப்புறம் ஒரு தக்காளி சின்ன தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இதிலே ஆட் பண்ணிவிட்டு 2 கலர் கிளறி விட்டுக்குங்க. தக்காளி ஆட் பண்ணால் உருளைக்கிழங்கு வறுவல் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா எங்கள் வீட்டின் விசித்திரமான உருளைக்கிழங்கு பொரியல். இப்போ 5 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. அப்போ தக்காளி சாரெலாம் உருளைக்கிழங்குல ஆட் ஆகும். மூடி திறந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். கம்மலாகவும் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடிங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. கிளறி விட்டு டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணி வச்சாச்சு. லெமன் சாப்பாடு உருளைக்கிழங்கு வறுவலும் டிஃபன் பாக்ஸ் வச்சு ரெடி பண்ணியாச்சு. எங்கள் பாப்பா இந்த வருஷம் 10th, இன்னொரு பாப்பா 7th. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் 3D பேஷன். லைக் பண்ணுங்கள்.